வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 3 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு தென்மேற்கு பருவமழை கேரளாவில் கிட்டத்தட்ட தொடங்கிவிட்டது. அதையும் தாண்டி கர்நாடகம், கோவா வரை முன்னேறி இருக்கிறது. ஆனால் தென்மேற்கு பருவமழை இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தொடங்கியதென்று அறிவிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட விதிமுறைகள் இருக்கிற காரணத்தினாலே அதை முழுமையாக தொடங்கியதாக அறிவிக்கப்படவில்லை. அதாவது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கேரளாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வைத்திருக்கக்கூடிய மழை மாநில குறிப்பிட்ட அளவு மழை பொழிவு பதிவாக வேண்டும் என்பதற்காக தாமதமடைகிறது. ஆனால் நேற்றைக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டது. இன்றைக்கு வலுவாக சாரலை அப்பாச்சி கவுண்டர்பதி, அதாவது பாலக்காட்டு கணவாயோட நுழைவாயில் அப்பாச்சி கவுண்டர்பதியில் சாரல் வர தொடங்கிவிட்டது. நன்றாகவே சாரல் விழுகிறது. மேகங்கள் ஓட தொடங்கிவிட்டது. தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசை நோக்கி தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்க தொடங்கிவிட்டது. இன்றைக்கு தேதி 3. நாம் ஜனவரி மாதமே அறிவித்திருந்தோம் தென்மேற்கு பருவமழை மே 28 முன்கூட்டியே தொடங்கலாம். அப்போ தொடங்கும் பொழுது அந்த காற்று சுழற்சியானது லட்சத்தீவு அருகே உருவாக்கி கேரளாக்கு அருகே வரும். அந்த காற்று சுழற்சி அது கேரளா அருகே வராவிட்டால் அடுத்த சுழற்சி பருவமழையை தொடக்கணும். அந்த சுழற்சி தாமதமாக தற்பொழுது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இது 4ஆம் தேதியிலிருந்து வலிமையான தென்மேற்கு பருவமழையை தொடக்கம். ஆக பருவமழை இன்றைக்கு தொடங்கியதை நாளைக்கு அறிவிக்கப்படலாம், அல்லது நாளைக்கு தொடங்கியதை நாளைய மறுநாள் அறிவிக்கப்படலாம். எது எப்படியோ நாளை 4ஆம் தேதி தமிழ்நாட்டில் வெப்பம் குறைந்து விடும். அதாவது 100 டிகிரிக்கு மேல் 102, 103, 104 அந்த வேலூர்லாம் சென்றக்கூடிய அந்த வெப்பம் குறைய தொடங்கும். நாளையிலிருந்து இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். நாளையிலிருந்து இன்னைக்கு நேற்றை விட குறைவாக இருக்கும். நாளை இந்த வடமேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பக்காற்று முற்றிலுமாக விலகி தென்மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று வரும் என்பதனால கொஞ்சம் வெப்பம் குறையும். கண்டிப்பாக 8ஆம் தேதிக்கு மேலே நல்லாவே வெப்பம் குறைஞ்சிரும். 10ஆம் தேதிக்கு மேலே நல்லாவே குறைஞ்சிரும். 10 டிகிரி ஃபாரன்ஹீட்டை குறைஞ்சிரும் 12ஆம் தேதிக்கு மேலே. ஆகவே 90, 92 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகிடும். நல்லாவே குறைஞ்சிரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்பப்போ கொஞ்சம் 96, 97 எட்டுனாலும் 100 டிகிரியே தொடாது. எப்போவாவது ஒரு நாள் 100 டிகிரியே தொடும். அது சில இடங்கள்ல ஏதாவது ஒரு சில இடத்துல தொடும். அது இயற்கையோட அது என்ன சொல்றதுன்னா உணர்வு வெப்பம்தான் அதிகமாகும். அதாவது மரங்கள் இல்லாத மீனம்பாக்கம் போன்ற பகுதிகள், அதாவது ஒரு அகல தேசிய நெடுஞ்சாலை பகுதி, அதாவது பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வெப்பம் தரையில் பட்டு அந்த தார் சாலையிலையோ அல்லது சிமெண்ட் சாலையிலையோ படும் பொழுது அது எதிரொலிப்பு மரங்கள் இல்லாத இடத்துல குளிர்ச்சித்தன்மை இல்லாமல் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதலாக பதிவாகும். ஆகவே அது எப்பொழுதும் இந்த மீனம்பாக்கத்தில் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக பதிவாகும். வேலூரில் கொஞ்சம் பாறைத்தன்மை இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் அதிகமாக பதிவாகும். வடமேற்கு காற்று வர்றதுனால இப்போ அதிகமாக பதிவாகிட்டு இருக்கு. தென்மேற்கு திசை காற்று நாளை வர தொடங்கியதும் நாளையிலிருந்து குளிர்ந்து விடும். ஆக இன்னைக்கு வெப்பம் கூடுதலாக இருந்தாலும் இந்த வெப்பம் இப்படி கூடுதலாக இருக்கக்கூடிய நேரத்தில் நாளைக்கு பள்ளி திறக்கிறார்களே என்கின்ற நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கும், நாளைக்கு அது இருக்காது. நல்லா குறைஞ்சிடும். ஏற்கனவே குறைய தொடங்கி விட்டது என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. குறையும்னு அவங்களும் அறிவிச்சிட்டாங்க. ஏற்கனவே 10ஆம் தேதி வரை வெப்பம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ குறையும்னு அறிவிச்சிட்டாங்க. வெப்ப அலை இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் நம்ம முன்கூட்டி சொல்லியிருந்தோம். ரைட். பருவமழையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அப்பாச்சி கவுண்டர்பதியில் சாரல் தொடர்ச்சியாக விட தொடங்கி விட்டது. நேற்றைக்கு வெப்பசலன இடிமழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு அதிகமான மழை பொழிந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், இந்த கரூர் மாவட்டத்தோட சந்திக்கும் இடம், அதாவது திண்டுக்கல், கரூர், நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாவட்டங்கள் சந்திக்கும் இடமாகிய அதாவது பல்லடம், காங்கேயம், பெரியப்பட்டி இந்த சுற்றுவட்டார பகுதி, அரச்சலூர் இந்த சுற்றுவட்டார பகுதி நல்ல மழை பொழிந்தது. அதே போல் ஆங்காங்கே நாமக்கல் மாவட்டத்தோட ராசிபுரம், நாமகிரிப்பேட்டைக்கு வடக்கே உள்ள அதாவது நாமகிரிக்கு மேடைக்கு வடக்கே உள்ள அந்த நாமக்கல் மாவட்ட பகுதிகள், நாமகிரிப்பேட்டைக்கு வடக்கே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் மழை தான், நல்ல மழை. நேற்றைக்கெல்லாம் உப்பிலியபுரம், தாத்தாயங்கார்பேட்டை, அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் புள்ளம்பாடி மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட எல்லை வரைக்கும் நல்ல மழை பொழிவை கொடுத்தது. அதாவது கல்வராயன் மலை இங்கெல்லாம் நல்ல மழை பொழிவை கொடுத்தது. தென் மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே மழை, கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் நல்ல மழை பொழிவை கொடுத்தது. தேனி மாவட்டத்தில் ஆங்காங்கே, மதுரை மாவட்டத்தில் இப்படி நல்ல மழை. அதே போல் திருப்பூர் மாவட்டம் முக்கோணம், பூலாங்கிணறு மற்றும் இந்த பகுதியெல்லாம் நல்ல மழை பொழிவு நேற்றைக்கு. அதே போல் தொட்டம்பட்டி இந்த பகுதி நல்ல மழை பொழிவு கொடுத்துருக்கிறது நேற்றைக்கு. இன்றைக்கு தென்மேற்கு பருவ சாரல் மெல்ல அதிகரிக்கும். குளிர்ந்த இனிமேல் வெப்பம் கிடையாதுங்க. அந்த இடத்துல பாலக்காட்டு கணவாய்க்கு வெப்பம் கிடையாது. இனிமேல் குளிர்ந்த காற்று வீசி கொண்டிருக்கும். காற்றாலை தென்மேற்கு திசை நோக்கி சுழன்று கொண்டிருக்கும். இனிமேல் அப்படியே தான் இருக்கும். காற்றாலை வேகம் எடுக்கும். காற்றாலை மின் உற்பத்தி தொடங்கிடும்.
ஆகவே இந்த மின்வெட்டு பற்றாக்குறை என்பது விலகும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் விருதுநகர், தேனி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அப்படியே கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு ஓரம் இங்கெல்லாம் நல்ல மழைப்பிடிப்பு இன்றைக்கு தொடக்கம், சாரலாக தொடக்கம். இன்றைக்கு மதியத்துக்கு பிறகு அது வெப்பசலன இடிமழை பிடிப்பாக அந்த காற்றில் இருக்கக்கூடிய வெப்பம் லேஸ், அதாவது ஈரப்பதம் லேசாகி மேலெடுந்ததும் தெற்கு தென்கிழக்கு திசை காற்று சந்திப்பின் காரணமாக இன்றைக்கு அந்த திருச்சி, மதுரை இடைப்பட்ட பகுதி, புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் கூட ஆங்காங்கே மழை இருக்கும் இன்னைக்கு. அதே போல் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிறது உள்ளேயும் வந்து கொடுக்கும். கண்டிப்பாக ஈரோடு, நீலகிரி மற்றும் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒட்டுமொத்த கர்நாடகா பகுதிகள், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, அதே போல் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, சென்னை, திருவள்ளூருக்கும் கூட இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடலூர் இந்த சென்னைக்கெல்லாம் கடல் ஓரம் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும். கண்டிப்பாக இன்னைக்கு சென்னைக்கும் கடலூருக்கும் இடையில இன்றைக்கு இரவு கனமழை பொழிவு தெரிகிறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 3ஆம் தேதி 31ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும். உறுதியாக 3ஆம் தேதி சென்னைக்கு வரும்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு சிதம்பரம் தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு இடைப்பட்ட தமிழ்நாட்டின் வடகடலோர பகுதிகளுக்கு வடவுள் மாவட்ட பகுதிகளிலிருந்து இன்றைக்கு மழை வரும். ஓகேயா, கண்டிப்பாக வரும். இன்னைக்கு நள்ளிரவுக்குள் வரும். நள்ளிரவு வரைக்கும் கூட அந்த மழை அங்கே நீடித்து கொண்டிருக்கும். நாளை தென்மேற்கு பருவமழை வலுப்பெற இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக வலுப்பெற்றுவிடும். நன்றாக சாரல் முக்கோணம் அப்படியே பார்த்தீங்கன்னா நெகமம், கர்மாபுரம், காட்டம்பட்டி வரைக்கும் சாரல் எட்டும். நாளைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் குளிர்ந்து விடும். நேற்று வரைக்கும் இருந்த வெப்பம் இன்றைக்கு கொஞ்சம் குறையும். இன்றைக்கு வெப்பம் நாளைக்கு முற்றிலுமாக குளிர்ந்து நாளைக்கு நன்றாக குளிராகிவிடும். அதே போல் வால்பாறை, நீலகிரி எல்லாம் கனமழை பொழிவு காத்திருக்கு. நாளைக்கு ஒட்டுமொத்த கன்னியாகுமரி, நீலகிரி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு நாளைக்கு நல்ல கூடுதலாக, இன்றைய விட கூடுதலாகும். நாளைய மழைப்பொழிவு தென் மாவட்டங்களில் கூடுதல் பரப்பு இருக்கும். டெல்டா வரைக்கும் நாளைக்கு மழை வரும். இன்றைக்கு சென்னை, அதாவது சிதம்பரத்துக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தோட பழவேற்காட்டுக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு இன்னைக்கு கண்டிப்பாக வடவுள் பகுதியிலிருந்து வரும். நாளைக்கு திருச்சி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து, கொடைக்கானல், மதுரை, சிவகங்கை மாவட்ட பகுதியிலிருந்து டெல்டாவுக்கும் வரும். ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் வரும். நாளைக்கு 4ஆம் தேதி. அடுத்தது 5ஆம் தேதி. இப்படி மழை படிப்படியாக அதிகரிக்கும். தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும். 5ஆம் தேதி 6ஆம் தேதியெல்லாம் நல்ல வலுத்த மழை பிடிப்பு இருக்கு டெல்டா மாவட்டத்தோட கடலோரம். எதுக்கு இந்த டெல்டா மாவட்டத்து கடலோரம் சொல்றேன்? இதான் ஸ்கேல். கோடியக்கரை முனைக்கு மழை வந்துட்டுனா உள்ளேயும் வலுவாக இருக்கும் மழை. கடலோரம் தான் போராடும். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். சார் நீங்கள் மட்டும் தஞ்சாவூர் வரைக்கும் சொல்கிறீங்க சார், மன்னார்குடிக்கு கிழக்க சொல்லவே மாட்டேறீங்க சார், அப்போ என்னாச்சு வராதோ? ஆமாம், தெற்கு காற்று இருந்த காரணத்தினால கண்டிப்பாக நாளையிலிருந்து இன்றைக்கு சென்னை உள்ளிட்ட பகுதி டெல்டாவுக்கும் வரலாம், ஆனால் உறுதி இல்லை. நாளை 4ஆம் தேதியில் இருந்து வியாழக்கிழமையிலிருந்து கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை எட்டும். தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையும். வெப்பச்சலன இடி மழைப்பொழிவின் தீவிரமடையும். 4ஆம் தேதி 5ஆம் தேதி டெல்டாவின் கடலோரம் வரைக்கும் வரும். சென்னை, திருவள்ளூருக்கலாம் நாளையிலிருந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா, பேச போகிறாங்கன்னா அன்னைக்கே பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்ன வெப்பம் அதிகமாக இருக்குன்னீங்க, குளிர்ந்து விட்டது, இப்படி தான் போடுவாங்க. குளிர்ந்தது சென்னை. அப்புறம் எல்னினோ தாக்கத்தின் காரணமாக காலையில் வெயில், மாலையில் மழை, இதுதான் எல்னினோ அப்படின்னு ஒரு தலைப்பிட்டு அப்படியே விவாத மேடையில் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆக காலையில் வெயில் அடித்து சாயந்தரம் மழை பெய்யறதுக்கும் காரணம் எல்னினோன்னு பேசப்படும். அப்படி அல்ல. இது எப்பொழுதும் மழை பொழிவு தொடங்கும் பொழுது இப்படியெல்லாம் நடந்து தான் மழைப்பொழிவெல்லாம் தொடங்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? ஆகவே பருவமழைக்கு முந்தைய மழைப்பொழிவு சில நாட்கள் பொழியும், பிறகு பருவமழையாக வலுவாக தொடங்கும். இதுதான் கோடை மழைக்கு அப்புறம் பருவமழைக்கு முந்தைய மழை, பிறகு பருவமழை. சரி, வலுவான சிஸ்டம் இருந்தால் வலுவான பருவமழை பெய்யும். வலுவான சிஸ்டம் இல்லைன்னா இருக்கும். ஏன் வலுவான சிஸ்டம் இல்லைன்னா பசிபிக் பெருங்கடலில் வலுவான நிகழ்வு இருக்குது. அந்த நிகழ்வு செயலிழந்தது இங்கே தொடங்கும். காற்று கட்டுப்படுத்தி ஈர்த்திட்டு இருக்கு. அந்த நிகழ்வு செயலிழந்தது இங்கே பிக்கப் ஆகிடும். அப்போ இந்த காற்று அங்கே போகமாயிடும். ஆகவே இதே போல் மாறி மாறி அமைந்து கொண்டே இருக்கும். எல்லாமே செட்டிங்கை வச்சு தான் செட் ஆகும். ஆகவே 4ஆம் தேதி 5ஆம் தேதி கடலோரம் ஆகிட்டுனா மேற்கு தொடர்ச்சி மலையில் 4ஆம் தேதி 5ஆம் தேதியெல்லாம் வலுத்த பலத்த மழை இருக்குது. நீலகிரி, வால்பாறை எல்லாம் தொடர்ந்து இந்த மழைப்பொழிவு 10ஆம் தேதிக்கு மேலே மேலும் தீவிரமடையும். தொடர்ந்து டெல்டா வரைக்கும் வரும். எல்லா நாளும் ஒரே ஊருக்கு பெய்யாது. ஒரு நாள் ஒதுக்கி எல்லா இடத்துக்கும் பெய்யும். டெல்டான்னா உள்ளே பரவலாகும்னு அர்த்தம். என்ன சார் டெல்டாவே சொல்லிட்டு எங்கள் ஊருக்கு சொல்ல பண்ணுறீங்கன்னா, டெல்டாவுக்கும் மழை வந்துட்டுனா உள்ளே பரவலாக இருக்கும், கூடுதல் பரப்பில் இருக்கும், கனமழை இருக்கும்னு அர்த்தம். பாலக்காட்டு கணவாய்க்கு சாரல் மழை.
புரியுதுங்களா? திருச்சியை தாண்டி கொஞ்சம் பரப்பில் கூடும். காற்றுப்பகுதி ஒரு சில இடங்களில் காற்றுப்பகுதியில் சாரல் வரும். இதான் நம்ம சொல்கிறோம். தொடர்ந்து இந்த மழைப்பொழிவு 12ஆம் தேதிக்கு மேலே மேலும் தீவிரமடையும். தொடர்ந்து அப்படியே படிப்படியாக அதிகரித்து பரவலாகி கொண்டே இருக்கும். 12ஆம் தேதிக்கு மேலே மேலும் தீவிரமடையும். ஏற்கனவே சொன்ன மேட்டூர் திறக்கக்கூடிய நாளில் திறக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது மழைப்பொழிவு கர்நாடகாவில் பொழியும்பொழுது ஒரு நம்பிக்கை வரும். அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாத இறுதி 3வது 4வது வரலாம் இன்னும் வழுக்கும். ஜூலையில் மேலும் வழுக்கும். ஆகஸ்ட்டில் நல்லாவே இருக்கும்னு சொல்லியிருக்கோம். தென்மேற்கு பருவமழையும் தமிழ்நாட்டில் வெப்பசலன மழைப்பொழிவும் நன்றாக இருக்கும். வெப்பசலனத்துடன் இணைந்து தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கணவாய் பகுதிகளில், அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை. நாளை புரியும் உங்களுக்கு அறிக்கை வந்ததும் படிப்படியாக உணர்வீர்கள். நல்ல மழை இருக்கு என்பதை, வெப்பம் தணியும் என்பதையும் உணர்வீர்கள். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.